கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காணொளி மெய்விளக்கு இதழ் மற்றும் அதன் இதழாசிரியரை பற்றிய ஒரு அறிமுக பதிப்பாகும். இவ்விதழின் ஆசிரியர் டாக்டர் திரு DSA சாந்தகுமார் அவர்கள் கிறிஸ்தவ குடும்பம் ஒன்றில் 1950 டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் பிறந்தார். ராமநாதபுரம் ஸ்வாட்ஸ் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் கணிதத்துறையில் பட்டமும் பின்பு தியாகராயர் கல்லூரியில் இளங்கலை ஆசிரிய பட்டமும் பெற்றார். கணிதத்தில் பட்டம் பெற்ற இவர் தமிழ் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தார். பள்ளியில் படிக்கும்போதே இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டத்தில் பங்கு பெற்றதும் அதனால் காவல் நிலையம் சென்றதும் இதற்கு சான்றாகும். பின் நாட்களில் பிறமொழி சொற்கள் ஏதுமில்லா தூய தமிழில் தன் இதழாசிரிய பணியை செவ்வனே செய்தார். இப்பணியை திறம்பட செய்ய பெசலேலுக்கு அளித்த தெய்வீக ஞானத்தை இறைவன் இவருக்கும் அளித்தார் என்று உணர முடிகிறது. இறைப்பணி செய்ய வேண்டும் என ஆண்டவரின் அழைப்பை உறுதியாக உணர்ந்தார். பல எதிர்ப்புகளுக்கிடையில் திருச்சிராப்பள்ளி அருகே தான் செய்து வந்த கணித ஆசிரியர் பணியை துறந்து முழு நேர இறை பணியாற்ற தம்மை அர்ப்பணித்தார். பின்னர் இதழாசிரியராக இவரது இறைப்பணி விரிவடைந்தது. இந்த மாத இதழின் பெயர் மெய்விளக்கு. மாதந்தோறும் வெளியிடப்பட்ட இவ்விதழ் பெயருக்கேற்றாற்போல் பலரது வாழ்க்கையில் இருளை அகற்றி இறைவனிடம் இன்னும் அதிகமாய் நெருங்க வழி செய்தது. 1980ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் ஆரம்பித்த இந்த இதழ் ஊழியம் 2021 வரை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றது. இவரின் 40 ஆண்டு கால இதழாசிரிய பணியை பாராட்டி சென்னையில் 1/9/2018 அன்று யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ ஜெருசலேம் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ற பட்டத்தை அளித்து இவரை பெருமைப்படுத்தியது. பல்துறை சார்ந்தவர்கள் பங்கு பெற்ற அந்த அரங்கில் ஆரம்ப ஜெபம் செய்து பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்து தனது சான்றுரையும் வழங்க தேவன் கிருபை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு எதிர்பாராத விதமாக அரசு இதழுக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்ததால் இந்த இதழை தொடர்ந்து வெளியிட இயலாத நிலை ஏற்பட்டது. இதை சரி செய்ய பல முறை முயன்றும் சலுகை விலையில் வெளியிட அரசு அங்கீகாரத்தை திரும்ப பெற இயலவில்லை என்பதே வருத்தத்திற்குரிய உண்மை. இந்நிகழ்வு இவரை வெகுவாய் பாதித்தது. இருப்பினும் மனம் தளராது பிரதி ஒன்றிற்கு 4 ரூபாய் அஞ்சல் தலையை பயன்படுத்தி வெளியிட்டு வந்தார். இத்தகைய இடையூறு காரணமாக 40 ஆண்டுகள் இயற்றி வெளியிட்டு வந்த இதழ் தொடர்ந்து இறை மக்களை சென்றடைய வேண்டும் என்று விரும்பியதால் இனிவரும் நாட்களில் சமூக வலைதளங்களின் மூலமாக உங்களை வந்தடையும் என்ற செய்தியை தனது இறுதி இதழில் அறிவித்திருந்தார். சமூக வலைதளங்கள் மூலமாக தேவ செய்தி விரைவாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பது இறைவனின் சித்தமாய் இருந்திருக்கிறது என்பதை பின்னாட்களில் புரிந்து கொண்டோம். ஏனென்றால் எதிர்பாராத விதமாக கொரோனா பெருந்தொற்றின் 2ஆம் அலையில் இவரை தேவன் தம்மோடு இருக்க தம்மிடத்தில் அழைத்து கொண்டார். இளமை முதல் இறுதி வரை சோதனையிலும் வேதனையிலும் துக்கத்திலும் துயரத்திலும் நிந்தனையிலும் நிராகரிப்பிலும் பிறர் புறக்கணித்த போதும் புண்படுத்திய போதும் இறைவனை இறுக்கிப் பற்றி கொண்டார். இவ்விதழுக்கான உழைப்பும் உருவாக்கமும் எண்ணமும் எழுத்தும் அவர் விட்டு சென்றவையே. அவரின் ஆசையே எங்களின் ஓசையில் இப்பொழுது இணையத்தின் மூலமாக தங்கள் முன் படைக்கிறோம். தேவநாமம் மகிமைப்பட வேண்டும், இதன் மூலம் ஆத்துமாக்கள் பயனடைய வேண்டும் என்பதே எங்கள் இதயத்தின் ஆவல். இந்த உன்னத பணி தொடர்ந்து செய்திட ஊக்கப்படுத்துங்கள், உடனிருந்து தாங்குங்கள் என்று விரும்பி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.